எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு டைம் அரசியல்ல ஜாதி சான்றிதழ்ல பண்ணிட்டு இருக்கும்போது வரிசையா படிச்சுட்டு வந்தாராம். பறையன், பல்லன், வண்ணான், வன்னியன் அப்படின்னு இருந்துச்சான். அடுத்த பக்கம் பார்க்கும்போது ஐயர்னு இருந்துச்சான். அது என்ன பறையன், பல்லன், வண்ணான், வன்னியனுக்கு மட்டும் இன்னுன்னு வருது, ஐயருக்கு ஐயன்னு வராம ஐயர்னு வருது அப்படின்னு தலைவர் கலைஞர் யோசிச்சதோட விளைவு 1975 தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டசபையில தீர்மானம் கொண்டாடுறார். அதுல இருந்துதான் நம்ம பறையர், பல்லர், அருந்ததியர், ஆதிதிராவிடர், வன்னியர், கவுண்டர், முக்குளத்தோர்னு நமக்கு அந்த கொடுத்து அந்த ஜாதியிலேயே மரியாதையை கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனா இன்னைக்கு ரீல்ஸ் ஆட்சிக்கு அந்த இதை பெற்றுத்தந்தது நம்ம தலைவர் கலைஞர் தெரியாம அதிகப்படியான அந்த சமுதாய மக்கள் தான் வாக்களிச்சிருக்காங்க. அவங்களுக்கு உண்டான உண்மையான சமத்துவம்னா என்ன, சமூக நீதினா என்னன்னு சொல்றதுக்கு தான் இந்த டிஎம்கே டென்சி மீட்டிங். இதுக்கு இதோட கருத்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நாங்க ஏதோ நடத்திட்டோம் அப்படின்னு சொல்ல, நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க இருக்கிற ஏரியாவில், நீங்க இருக்கிற பகுதியில் 5 பேர்த்தையோ 10 பேர்த்தையோ கூப்பிட்டு இதே மாதிரி ஒரு மீட்டிங் நடத்தணும். நடத்தினாதான் உண்மையான இளைஞர் புரட்சி வரும். உண்மையான